கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 115 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 115:1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். ஒரு தேவ மனிதனுடைய அறிக்கையை நாம் இந்த வேத வசனத்திலே வாசித்தறிய முடியும். அந்த தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? மகிமை எங்களுக்கு வேண்டியது அல்ல, எங்களுக்கு மகிமையை நாங்கள் விருப்பப்படவும் இல்லை, ஆனால் உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு நீரே மகிமையை வரப்பண்ணும், அந்த மகிமையை நீரே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். தேவனை மனிதர்கள் மகிமைப்படுத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தெய்வத்தை தெய்வமே மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறதாம். கர்த்தர் என்றால் பல அர்த்தம் உண்டு. உபாகமம் 28:58 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னும் மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டிய பல காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவதை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வாழ்வில் தம்மைத்தாமே மகிமைப்படுத்திக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த எத்தனையோ பெயர்கள் காணப்படுகிறார்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 28:58, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும். அப்ப கர்த்தர் என்றால் மகிமை என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தர் என்றால் நிர்மூலமாக்குகிறவர் என்கிற அர்த்தமும் உண்டு. கர்த்தன் என்றால் காத்து கொள்வார் என்கிற அர்த்தமும் உண்டு. கர்த்தர் என்றால் கிரியை செய்கிறவர் என்கிற அர்த்தமும் உண்டு. கர்த்தர் என்றால் சத்தியம் என்கிற அர்த்தமும் உண்டு. உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் மகிமையை வரப்பண்ணும். அந்த மகிமை எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, அந்த மகிமை உமக்கே வருவதாக என்று பக்தன் பாடுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை மனிதர்கள் மூலமாய் அல்ல, தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாகவே மகிமையை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்கே மகிமை வருகிறது. தேவன் மகிமைப்பட 2 காரியம் தேவைப்படுகிறது. ஒன்று கிருபை, மற்றொன்று சத்தியம். இதில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் சத்தியம். சத்தியத்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாம். தேவனுடைய நாமம் சத்தியத்தினால் மகிமையின் மேல் மகிமை அடைகிறதாம். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் உண்மை என்று அர்த்தம். சத்தியம் என்றால் பொருத்தனை, வாக்குறுதி என்ற அர்த்தம். சத்தியம் என்றால் வாக்குமூலம் கொடுக்கிறது என்ற ஒரு அர்த்தம் உண்டு. சத்தியம் என்றால் இயேசு என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. யாத்திராகமம் 33 அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் என்றால் சத்தியம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. யாத்திராகமம் 34:6 சொல்லுகிறது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அப்படியானால் கர்த்தர் என்றால் சத்தியம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. சத்தியத்திற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் கர்த்தர் என்கிற ஒரு நாமமும் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தரால் கர்த்தருக்கு மகிமை வருகிறதாம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. மனிதனால் தேவனுக்கு மகிமை உண்டானதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் தமக்குத்தாமே மகிமை ஏற்படுத்திக் கொள்கிறாராம். மகிமை என்றால் நம்மளுக்கு நினைவுக்கு வருவது என்ன? ஏரோது என்கிற ஒரு மனிதன் பிரசங்கம் செய்கிறான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் அந்த மகிமையை அவன் எடுத்துக்கொண்டபடியினால்
கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து இறந்தான். இந்த காரியம்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு ஒரு மனிதன் மகிமையை கொடுக்கவில்லை என்கிறதை நாம் அறிந்திருக்கோம். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு தெய்வமே ஒரு மகிமையை உண்டு பண்ணி கொள்கிறார். புரியும்படி சொல்லணும்னா, என் பேருக்கு நானே புகழை தேடிக்கொள்வது போல, என்னுடைய பெயருக்கு நானே நல்ல மதிப்புகளை தேடிக்கொள்வது போல, என்னுடைய பெயருக்கு நானே நல்ல உயர்வை தேடிக்கொள்வது போல, என்னுடைய பெயருக்கு நானே மகிமையை தேடிக்கொள்வது போல, ஆண்டவருடைய நாமத்திற்கு அவரே மகிமையை உண்டு பண்ணி கொள்கிறாராம். நம்ப முடியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உமக்கே மகிமையை வரப்பண்ணும். ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்கே மகிமையை வரப்பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் மகிமைப்பட்டார். இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் செய்கிற காரியம் என்ன? அவரை சோத்தரிப்பது மகிமைப்படுத்துவதனுடைய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேவன் என்று அறிந்தும் தங்கள் இருதயங்களில் கர்த்தரை சோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருதயத்திலே உணர்வில்லாதவர்களாகி இருளடைந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சோத்திரம் பண்ணுவது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நாமத்தை தேவன் எப்படி மகிமைப்படுத்திக் கொள்கிறார்? நம்ம சோத்திரம் பண்ணா அவருடைய நாமம் மகிமைப்படுறது, அது ரைட்டு, அது ஒரு பார்ட், அதை அப்படியே தள்ளிருங்க. ஆனா ஆண்டவர் அவருக்காக அவரை சோத்திரம் பண்ணிக்க முடியுமா? சோத்திரம் பண்ணா மகிமை உண்டாகிறது. அப்ப ஆண்டவர் அவருக்காக சோத்திரம் பண்ணிக்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் அவருக்கு எப்படி மகிமையை வர பண்ணுகிறார்? அவருடைய நாமத்திற்கு சத்தியம் என்கிற கர்த்தர் என்கிற சத்தியம், அந்த சத்தியம் நிறைந்த நாமத்திற்கு எப்படி மகிமை வருகிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின் தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனானாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். பார்வோனையும் எகிப்தியரையும் அவனுடைய முழு கூட்டத்தையும் அழிக்கிறபடியினால் தேவன் மகிமைப்படுகிறாராம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு கர்த்தர் எப்படி மகிமையை வரப்பண்ணுகிறார் தெரியுமா? பார்வோனை அழிப்பதினால் அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை வருகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய மகிமையை அல்ல, அவரே மகிமைப்படுத்துகிறார். பார்வோனை அழிப்பதினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறதா? நான் கர்த்தர் என்பதை பார்வோன் அறிந்து கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் பார்வோனை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார் தெரியுமா? அதற்கு பதில் எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. கர்த்தரை அறியேன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர் யாருன்னு கேட்கிறான். கர்த்தரை பார்த்து கர்த்தர்னா யாருன்னு நக்கலா ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. யாத்திராகமம் 15 ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். யாத்திராகமம் 5 பார்வோன் கேள்வி கேட்கிறான். யாத்திராகமம் 15 கர்த்தர் பதில் தராரு, நான் அவனையும் அவனுடைய இராணுவத்தையும் அவனுடைய முழு கூட்டாளிகளையும் அழித்து கொன்று போட்டு அதன் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை எப்படி உண்டாகிறது தெரியுமா? பார்வோன் என்கிற துணிகரம் பிடித்த மனிதனை, பார்வோன் என்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகளை, இன்னும் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை அழிப்பதினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது.
உங்களை எந்த வல்லமை பின்தொடர்ந்து வருகிறது? யாத்திராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே யாத்திராமம் 14:4 அதான் வாசிக்க கேட்டோம். பார்வோன் ஆனாலும் அவனுடைய இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஏன் கர்த்தர் மகிமைப்படுகிறாராம்? பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு அவனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினாராம். உங்களை பின்தொடர்ந்துகிற வருகிற வல்லமைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன? கர்த்தர் தான் அந்த வல்லமைகளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தான் அந்த காரியத்தை உங்களுக்கு பின்பதாக அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து அந்த வல்லமைகளை அழிப்பதினால், அந்த காரியத்தை அழிப்பதினால், அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தின் ஆவிகளை, ஒடுக்குகிற ஆவிகளை, திமிர்பிடித்த ஆவிகளை அழிக்கிறதின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், சத்துருக்களை அழிப்பதினால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக யுத்தம் செய்தார். சத்துருவை தேவன் வெட்டி வீழ்த்தினார். கர்த்தரோ ஜெயம் பெற்றார் என்று வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் வாசித்தறிய முடியும். சத்துருக்களை ஜெயிப்பதினால் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. இந்த பார்வோன் என்கிற மனிதன் மோசையோடு போராடல. நீங்க நன்றாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். மோசையோடு போராடல. அவன் ஆரோனோடு சண்டை போடல. அவன் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களோடு சண்டை போடல. அவன் யாரோடு சண்டை போட்டான் தெரியுமா? அவன் தேவனோடு சண்டை போட்டான். ஆண்டவரோடு தான் இந்த பார்வோன் சண்டை போடுகிறான். இந்த பார்வோன் எப்படி ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டான்? அவர் யார் என்று கேட்கிறான். கர்த்தர்னா யாரு? அவ்வளவு பெரிய ஆளா என்கிற துணிகரமான வார்த்தை. இன்றைக்கும் உங்களை குறித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நீ போற ஆளை என்ன பெருசா? நீ என்ன பெரிய பரிசுத்தவாட்டியா, பரிசுத்தவானா மாறிட்டியா? உங்க கர்த்தர் என்ன உன்னை விடுதலை ஆக்கிடுவாரா என்று யாராவது சொன்னால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த யுத்தம் உங்களோடு அல்ல. உங்களோடு அவர்கள் சண்டை போடவில்லை. அவர்கள் நேரடியாக ஆண்டவரோடு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறான் இந்த பார்வோன். எவ்வளவு பயங்கரமான ஒரு துணிகரம், எவ்வளவு பயங்கரமான ஒரு கேடான வாழ்க்கை. எனக்கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு முதலாவது எப்படி மகிமை வருகிறது? தேவன் சத்துருக்களை அழிப்பதினால் மகிமைப்படுகிறார். அவரோடு போராடுகிற எந்த சத்துருக்களும், உங்களையும் என்னையும் பின்தொடர்ந்து வருகிற எந்த சத்துருக்களையும் தேவன் விட்டு வைப்பதே இல்லை. தேவன் அந்த சத்துருக்களை அழித்து போடுகிறபடியினால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமையை குறித்து நீங்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அதிரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சோர்ந்து போய் இருக்கிறீர்கள், திகைத்து போய் இருக்கிறீர்கள். நான் எவ்வளவோ முறை இந்த வல்லமைகளை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன், இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். ஆனால் இந்த வல்லமை என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது பாவமாயிருக்கலாம், அது உலகமாயிருக்கலாம், அது மாம்சீகமாயிருக்கலாம், அது வியாதியாயிருக்கலாம், அது எசபேலின் ஆவியாகிய பயமாயிருக்கலாம். அது எந்த வல்லமையாயிருந்தாலும், எந்த வல்லமை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது, கவலைப்படாதிருங்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் அதை அழித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். அவர் அழிக்க வேண்டுமானால் அவர் சாதாரணமாக யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அழித்து விடுவதில்லை, அவர் கெடுத்து போடுவதும் இல்லை. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அவர் அழிப்பதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறார். அந்த காரணத்தை மோசையின் மூலமாய் உருவாக்குகிறார். நான் சொல்லுகிறதை சற்று கவனியுங்கள். மோசையை தொட்டாதான், இஸ்ரவேல் ஜனத்தை தொட்டாதான் நாம் பார்வோனை அழிக்க முடியும். இல்லாட்டி பார்வோனை கர்த்தரால் அழிக்க முடியாது. அவர் நீதி உள்ள தேவன். ஒரு ஊழியக்காரனை தொட்டால்தான் ஒரு உலகத்தானாய் கர்த்தர் தொட முடியும். அதுவரை அவர் எந்த கிரியையும் செய்ய மாட்டார். இது நான் என்னுடைய வாழ்வில் பார்த்த காரியம். எனக்கருமையான தேவஜனமே, உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை கண்டு நீங்கள் கவலையே பட வேண்டாம். கர்த்தர் அவைகளை இல்லாமல் போக பண்ண போகிறார். கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்க போகிறார். அவர் அதை அழித்து போடுகிறபடியினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரப்போகிறது. உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த வல்லமையும் கர்த்தர் இன்றோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு இடத்துல ஒரு தாயும் ஒரு மகளும் வசித்து வந்தார்கள். இந்த தாயினுடைய
உடன் வாழ்ந்த கணவனார் விட்டு விட்டு சென்று விட்டார். அந்த தாயாரனுடைய கணவனார் பயங்கரமான ஒரு குடிகாரர். அவர் ஒரு நாள் வந்து இரவெல்லாம் அங்க இருக்கிற அந்த தாயாரின் இடத்துல பயங்கரமாய் போராடினார். கதவை உடைத்து உள்ளே போவதற்கு முயற்சி செய்தார். இவர்கள் உள்ளே பூட்டி கொண்டு புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் இல்ல, அரை மணி நேரம் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, இரவு முழுவதும் போராடினான். இரவு முழுவதும் மாடியில இருந்துட்டு பயங்கரமான கூச்சல். நான் மாடியில இருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில், உன்னுடைய பெயரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து ஒரே அட்டகாசம், ஒரே இவனுடைய ஆதிக்கம் அங்க பயங்கரமாய் தலை தூக்கினது. திடீர்னு சிலிண்டரை ஏதோ ஒரு வீட்டுல இருந்து கலட்டிட்டு வந்து இந்த சிலிண்டரை நான் வெடிக்க வைக்க போறேன்னு சொல்லி அந்த சிலிண்டரை காட்டி பயமுறுத்தி கொண்டே இருந்தானாம். அந்த சிலிண்டரை வெடிக்க வச்சிருவேன், இந்த காம்ப்ளெக்ஸையே நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் பயம். இந்த சகோதரி, இந்த தாயானவர் என்ன செய்வதும் தெரியாமல் ஒரு ஊழியக்காரருக்கு தொலைபேசியில் அழைத்து, பாஸ்டர், இந்த மாதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, என்னை ஏதோ செஞ்சிருவான் போல, கத்தி எடுத்துட்டு என் பிள்ளைய குத்த வாரான், போலீஸுக்கு நான் எவ்வளவோ முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவங்க வர்றேன்னு சொன்னாங்க, சரியான ஒரு பதில் கிடைக்கல, எனக்கு தெரியாது பாஸ்டர், நான் காலையில உயிரோடு இருப்பேன் தெரியாது என்று சொன்னார்களாம். இவர் சொன்னாராம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் முழங்கால் போடுறேன், ஜோமனுவோன்னு சொல்லி இவர் காலையில ஒரு 3 மணிக்கு முழங்கால் போட்டார். இந்த தாயானவரும் அந்த கதவின் அருகிலே வேறு வழி தெரியாமல் முழங்கால் போட்டு தாயும் மகளும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து ஜெபித்து இவனுடைய சத்தம் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்படியே இவர்கள் ஜெபித்து ஜெபித்து அந்த சோர்வின் நிமித்தமாக, மன உளைச்சல் நிமித்தமாக எப்படி உறங்கினார்கள் என்று தெரியவில்லை. இவனுடைய சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்தது. சரி, ஒருவேளை தூங்கி விட்டான் என்று சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கதவு கிட்டையே பேசாம படுத்துட்டாங்க. நம்ம அசஞ்சோம்னா ஏதாவது டார்ச்சர் பண்ணுவானேன்னு சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரர் காலையில போன் பண்ணாராம், வாசலை திறந்து பார். வாசலை திறந்து பார்த்தால் வாசலில் கைகளை வைத்தவனாய் அவன் பிணமாக கிடந்தான். நடந்த சம்பவம். 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்றாரு, இங்க கிரியை நடக்கிறது. கர்த்தர் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை அழிப்பது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படும். அது எந்த சத்துருவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். கணவன் சத்துருவாய் மாறிவிடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க சொல்லுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறிவிடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க சொல்லுங்க. நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சத்துருக்களாய் மாறிவிடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களை பின்தொடர்ந்து வருகிற பயம் என்கிற சத்துரு, பார்வோன் என்கிற சத்துரு, அவனுடைய இராணுவம் என்கிற சத்துரு, இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. நான் சாதாரணமாய் சொல்லிவிட்டு போகிறேன். உங்களோடு போராடுகிற வல்லமை என்ற ஆவியானவர் உணர்த்துகிறார். எந்த வல்லமை உங்களோடு துணிகரமாய் போராடி கொண்டு இருக்கிறது, தைரியமாய் உங்களை எதிர்த்து நிற்கிறான். நீங்கள் யார் என்று தெரியும், நீங்கள் பட்ட பாடுகள் தெரியும், உங்களோடு இருக்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்தும் துணிகரமாக அவர்களுடைய வேலையை காண்பித்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு முடிவு வருகிறது. அவர்களுடைய முடிவின் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுவார். எனக்கருமையான தேவஜனமே, உங்களை தொடர்ந்து வருகிற சத்துருக்களை அழிப்பது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. 2வது, தேவனுடைய நாமம் எப்பொழுது மகிமைப்படுகிறது? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் மற்றும் லூக்கா 13:13. மார்க்கு 2:12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் தெரியுமா? லூக்கா 13:13 சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். முதலாவது சத்துருக்களை அழிப்பதினால் தேவன் மகிமைப்படுகிறார்.
இரண்டாவது, தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் தெரியுமா? உங்களை நிமிர வைப்பது நிமித்தம் குனிந்து கிடக்கிற உங்களுடைய தலையை நிமிர செய்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. உலகத்திற்கு முன்பதாக கூனி குறுகி இருக்கிற உங்களுடைய வாழ்வை, படுத்து விட்டான், விழுந்து விட்டான், படுத்த படுக்கை ஆகிவிட்டான், இனி எழும்பவே மாட்டான் என்று சொல்லுகிற அந்த மனிதர்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிறதினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? எவ்வளவு நாட்கள் நீங்கள் கூனி குறுகி இருப்பீர்கள்? எந்த காரியத்திற்கு முன்பதாக தலைகுனிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த ஊழியத்தின் நிமித்தமாக நீங்கள் தலைகுனிவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு காலத்தில் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், பயங்கர தலையிலே கிரீடத்தை வைத்தவர்கள் போல வீதியிலே உலா வந்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமும் அற்புதமாய் இருந்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று அநேகர் உங்களை குறித்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் பட்ட அடியின் நிமித்தம் ஒரு தலைகுனிவு. உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. உங்களுடைய தலையை நிமிர்ந்து வீதிகளிலே உலா வர முடியவில்லை. சபைகளிலே தலையை நிமிர்ந்து இருக்க முடியவில்லை. நீங்கள் செய்த பாவம், நான் செய்த பாவம், நாம் செய்த அக்கிரமம் வெளியரங்கமாய் ஆனபடியினால் நாம் யாருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. யாருக்கு முன்பதாக தலையை நிமிர்த்தி தைரியமாய் பேச முடியவில்லை. ஒரே அவமானமாய் இருக்கிறது. என் பிள்ளை செய்த தவறின் நிமித்தம், என் கணவனார், என் மனைவி செய்த தவறின் நிமித்தம் என்னுடைய தலையை நிமிர்த்தி உயர்த்தி பார்க்க முடியவில்லை. சிலர் இதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சிலருக்கோ இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் எப்படி என் உறவினாருடைய முகத்தில் நான் முழிப்பேன்? அவர்களுக்கு முன்பதாக நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டனே, ஆனால் இன்றைக்கு நான் தலை குனிந்து இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் தலை குனிந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கை படுத்து விட்டது. நான் படுத்து விட்டேன், இனி எழுந்திருக்க மாட்டேன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே என்று நீங்கள் அங்கலாய்த்து ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும் என்று சொன்னானே, அவருடைய நாமத்திற்கு மகிமையை வர பண்ண வேண்டுமானால் அவர் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டும். தேவன் உங்களையும் என்னையும் நிமிர்ந்து நிற்க செய்வார். நிமிர்ந்து நெல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலூன்றி நெல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். படுத்த படுக்கையாகி விட்டார், இனி இவனை எழுப்ப முடியாது. 32 வருடம் 38 வருடம் ஆகிவிட்டது, இனி இவனை சுகமாக்க முடியாது, இவன் கதை முடிந்தது என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக தான் தேவன் அவனை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவன் எழுந்து நிமிர்ந்து தேவனை துதித்துக் கொண்டு மகிமைப்படுத்தி நடந்து போகிறான். நீங்கள் விழுந்திருக்கலாம், தடுமாறி போயிருக்கலாம், வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தடுமாறினவர்களா இருக்கலாம். பேசுகிற நானும் தடுமாறினவன் தான், தவறினவன் தான். நான் யோசித்தேன், முடிந்தது, ஊழியம் முடிந்தது, அழைப்பு வீணாய் போனது, எல்லாம் மாறிவிட்டது, இனி நிமிர்ந்திருக்க முடியாது, இனி ஊழியத்திலே எழும்ப முடியாது. எங்கு போனாலும் நான் செய்த தவறை சுட்டி காட்டுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அது இயல்பு, அவர்களை சொல்லி பிரயோஜனம் அல்ல. நான் இப்படி செய்திருக்கவே கூடாது என்று பல முறை நான் யோசித்து மனதிற்குள் வேதனைப்பட்டது உண்டு. வெளியிலே சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் புழுங்கி அழுத நாட்கள் உண்டு. நான் ஆண்டவரிடத்தில் பேசவில்லை, ஆனால் தனித்து பேசின நாட்கள் உண்டு. ஐயோ தவறிவிட்டேன், நான் ஒரு போதகனுடைய குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் வைராக்கியமாய் ஊழியம் செய்து நான் இப்படி ஒரு தவறில் நிமித்தம் தடுமாறி இருக்கவே கூடாது. எப்படி நான் தடுமாறினேன் தெரியவே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் தடுமாறி விட்டேன். பலரை அதற்கு காரணம் காண்பித்தேன். ஆனால் இறுதியில் நான் அறிந்து கொண்டது நானே அதற்கு காரணம் என்று. என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. ஊழியம் இல்லை, முடிந்தது. சம்பத் ஊழியம் செய்த நாட்கள் முடிந்தது என்று நினைத்தேன். இனி எழுப்புதல் பிரசங்கங்கள் இல்லை, இனி ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை, இனி நம்ம பிரசங்கம் பண்ண போறதும் கிடையாது, நம்ம பிரசங்கத்தை எவனும் கேட்க போறதும் கிடையாது. காரணம், நம் மீது ஒரு அவமானம் உண்டாயிருக்கிறது.
என் நிமித்தம் எல்லாருக்கும் ஒரு தலைவு குனைவு உண்டாயிருக்கிறது. இனி எப்படி அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள்? ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுது விழுவான், எப்பொழுது அவன் பெயர் அழியும் என்று காத்திருந்தவர்கள் கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள், மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு இருண்ட காலம், அது ஒரு இருள் சூழ்ந்த நேரம். நான் நினைத்த நாட்கள் உண்டு, ஊழியம் இல்லை, ஊழியம் முடிந்தது, இனி அவ்வளவுதான். இனி சாதாரண ஒரு விசுவாசியாய், ஒரு ஆலயத்திலே ஒன்றும் இல்லாதவனாய், கடைசியில ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஆண்டவரை சும்மா பேருக்கு மகிமைப்படுத்திட்டு முடிந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு மேல போய் சேர வேண்டிதான். அதற்காக தானே வந்தோம். இதைதான் மிஸ் பண்ணிட்டோம், அதையால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைத்தேன். சில இடங்களில் ஊழியங்கள் தவறுதல் நடக்கும் பொழுது, ஊழியத்திலே அக்கிரமக்காரர்கள் தலை தூக்கும் பொழுது நான் அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, நான் சரியில்லாதபடினால்தானே இன்றைக்கு இந்த காரியம்லாம் நடக்கிறது. நான் சரியா இருந்திருந்தால் நான் எங்கேயாவது உண்மை சரியாக பேசியிருப்பேனே, புலம்பின நாட்கள் உண்டு. நான் நினைத்தேன், இனி சமுதாயத்திற்கு முன்பதாக தலை நிமிர்ந்து பார்க்க முடியாது, ஊழியத்திலே தலை நிமிர முடியாது, நான் தலை குனிந்தவனாக தான் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பின்தங்கின ஒரு இளையகுமாரன், அந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்டது போல நானும் தனித்தவனாய் தான் காணப்பட வேண்டும் என்று புலம்பி இருந்தேன். ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை, தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியவில்லை. காரணம், என் நிமித்தம் எனக்கு மட்டுமில்லாமல் என்னை சார்ந்திருந்த யாவருக்கும் தலை குனிவு உண்டாயிருந்தது. தலையை வெட்கப்படும்படி செய்தேன், தலை குனிந்த ஒரு அனுபவம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், நான் இருளில் அமர்ந்தால் கர்த்தர் என் வெளிச்சமா இருப்பார் என்கிற அந்த வார்த்தையை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உதிக்க செய்தார். எந்த இடத்தில் தலை குனிந்தனோ, எந்த இடத்தில் தலை வைக்கப்பட்டதோ, என் நிமித்தம் யாருடைய தலை குனியப்பட்டதோ, என் நிமித்தமே தேவன் அவர்களுடைய தலையை உயர்த்தினார். என்னையும் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறேன், இனிமேலும் மகிமைப்படுத்துவேன், வாழ்நாளெல்லாம் கர்த்தரையே மகிமைப்படுத்துவேன் என்று நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். காரணம், கர்த்தர் என்னை நிமிர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். சத்துருக்கு முன்பதாக தலை குனிந்தவன், உலகத்திற்கு முன்பதாக தலை குனிந்தவன், உறவினர்களுக்கு முன்பதாக, ஊழியர்களுக்கு முன்பதாக, அறிந்தவர்களுக்கு முன்பதாக, அறிமுகமானவர்களுக்கு முன்பதாக, சாட்சியாக வாழ்ந்தவர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த என் தலையை, என்னுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நிற்க செய்த தேவனை நான் மகிமைப்படுத்தாமல் வேறு யாரும் மகிமைப்படுத்தினால் அது நல்லா இருக்குமா? நான் தான் என் தேவனை மகிமைப்படுத்துவேன். எனவேதான் ஆண்டவரை துதிப்பதில் எனக்கு ஓய்வே கிடையாது, சோர்வே கிடையாது. சோத்திரம் பண்ண சொன்னா பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பேன். எதற்கு பண்றேன்னு கேட்டா தெரியாது, ஆனா நான் பாட்டு சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். கர்த்தரை துதிங்கன்ட்டா அவ்வளவு உற்சாகமா துதிப்பேன். ஒரு காரணம் அதனுடைய பின்னணியில் இருக்கிறது. என்ன காரணம்? குனிந்து கிடந்த என்னுடைய வாழ்க்கையை நிமிர்ந்து நிற்க பண்ணின தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை நான் மகிமைப்படுத்தாமல் வேறு யாரும் மகிமைப்படுத்த வேண்டும்? அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம், நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். சமுதாயத்திலே நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். ஊழியத்திலே நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். இப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. யார் என்ன சொன்னால் என்ன, என் தகப்பன் என்னை அங்கீகரித்துக் கொண்டார். பரலோக தெய்வம் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். பலவீனங்களுக்காய் பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் அவர் என்னை தோளின் மேலே போட்டுக் கொண்டார். இனி யாருக்கும் அஞ்சேன், எதற்கும் அஞ்சேன். காரணம், கர்த்தரே என் தலையை நிமிர பண்ணி விட்டார். நீங்கள் சொல்லலாம், ஊழியத்தில் இருந்து, சபையில இருந்து எப்படி தவறுகிறார்கள்? அப்படி தவறலாமா? இந்த கூனியான ஸ்திரீ எங்கே இருந்தால்? 18 வருடம் சபையில தான் இருந்தார். 18 வருஷம் ஊழியக்காரனோடு இருக்கிறார், ஆசாரியனோடு இருக்கிறாங்க, வேதபாரகனோடு இருக்கிறார், இன்னும் மூப்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளால கூட அவளை சுகமாக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நினைத்திருப்பார், என்னால்தான் உன்னுடைய தலை நிமிர வேண்டும். ஊழியனால் அல்ல, மற்றவனால் அல்ல, உறவினாரால் அல்ல, உங்கள் பலத்தினால், என் பலத்தினால் அல்ல, உன் தலையை, உன் குடும்பத்தை நானே நிமிர்ந்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார். எனவேதான் யாராலையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியல. என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனே என் தலையை நிமிர பண்ணினார், கர்த்தரே என் தலையை நிமிர பண்ணினார்.
இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுது மகிமை வருகிறது தெரியுமா? அவருடைய நாமத்திற்கு எப்பொழுது மகிமை வருகிறதா? ஆண்டவர் நம் தலையை நிமிர பண்ணுகிறபடினால். நாம் நிமிர்ந்து நடக்கிறோம் பாருங்க, நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் பாருங்க, அது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. லூக்கா 17:15, லூக்கா 17:15, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நல்ல உரத்த சத்தத்தோடு மகிமைப்படுத்தணும். விடுதலைக்காக ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு உரத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறோம், எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறோம், எவ்வளவு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், எவ்வளவு வேதனையோடு ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம் என்னவென்றாலும் சொல்லலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் நம்மளுக்கு ஒரு அசால்ட்டுத்தனமே இருக்கக்கூடாது. அதுல அப்படி நிக்கணும். அப்படி போர் வீரர்களை போல நிற்கணும், யுத்த வீரர்களை போல நிற்கணும். நம்ம போடுற சத்தம் பரலோகத்துல கேட்கணும். நம்ம உரத்த சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். காரணம், கர்த்தர் நம்மளை நிமிர்ந்திருக்க பண்ணி இருக்கிறார். நீங்க சற்று யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை வைத்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் சொல்றேன். கர்த்தர் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்யலன்னா நீங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே நிமிர்ந்திருக்க முடியுமா? தலை நிமிர்ந்தவர்களாய் வாழ்ந்திருக்க முடியுமா? ஆண்டவர் மாத்திரம் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளலனா இந்த பூலோகத்துல சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்தவர்களாய் இருந்திருக்க முடியுமா? உங்க படிப்பு உங்களை தலை நிமிர பண்ணிருமா? எனக்கு தெரிந்த வயதில் மூத்தவர் ஐயா ஒருவர் உண்டு. அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். எனக்கு மாத்திரம் இந்த வேலை கிடைக்கலனா நான் சற்றும் எல்லாராலும் மதிக்கப்படாதவனாய் இருந்திருப்பேன். காரணம், அவர் பழைய காலத்தை சொல்லி சொன்னாரு, என்னுடைய கேஸ்ட் அந்த மாதிரி, எங்களுடைய ஜாதியிலேயே தம்பி நான் எனக்கு ஒருத்தனுக்கு தான் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். நான் இப்ப எங்க போனாலும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க, சார்ன்னு சொல்றாங்க, மரியாதையா பேசுறாங்க. கர்த்தர் என்னை நிமிர்ந்திருக்க பண்ணி இருக்கிறார். ஒருவேளை எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா என்னை வாடா போடான்னு பேசி இருந்திருப்பாங்க. என் சொந்தக்காரன் என்னை மதிச்சிருந்திருக்க மாட்டான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் என்னை மரியாதையோடு பேசுறாங்க. எங்க போனாலும் நான் நிமிர்ந்து நிற்கிறேன். என் குடும்பம் நிமிர்ந்து நிற்கிறது. கர்த்தர் என்னை நிமிர்ந்திருக்க பண்ணினார் என்று அவர் தைரியமாய் சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆண்டவராலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க காரணம் தேவன் ஒருவரே. உங்களுடைய வாழ்க்கை உலகத்திற்கு முன்பதாக, வெட்கப்படுத்தினர்களுக்கு முன்பதாக, அவமானப்படுத்தினர்களுக்கு முன்பதாக படுத்து விட்டான். இனி எழுந்திருக்கவே மாட்டான். எப்பொழுது அழிவான், எப்பொழுது அவன் பெயர் இல்லாமல் போகும் என்று நினைத்தவர்களுக்கு முன்பதாக உங்களை மீண்டும் எழுந்து நிற்க பண்ணியிருக்கிறார். நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். நிற்கிறது கூட பெரிய மேட்டர் கிடையாது. நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல, அது சாதாரண காரியம் அல்ல, அது சாதாரண ஒரு கிருபை அல்ல. யோசித்து பாருங்க. உங்களுக்கு முன்பதாக படித்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஜெபிப்பதற்காக கைகளை கட்டி கொண்டு வருகிறார்கள். அம்மா என்று சொல்லுகிறார்கள், ஐயா என்று சொல்லுகிறார்கள், போதகர் என்று சொல்லுகிறார்கள், சார் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்றால் கேட்டால் இல்லவே இல்லை. நாம் அற்பமானவர்கள். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தர் உங்களையும் என்னையும் அசட்டை பண்ணுவதற்கு தேவன் ஒரு காலமும் இடம் கொடுக்கவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை நிமிர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதில் நம்ம அசால்ட்டா இருக்கவே கூடாது. உரத்த சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உரத்த சத்தமா இருதயத்துல இருந்து, அடி ஆழத்திலிருந்து, அடி வயிற்றுல இருந்து கர்த்தரை நல்லா சோத்திரம் பண்ணணும், நல்லா மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் என்ன? சோத்தரிப்பதுதான் மகிமைப்படுத்துதல் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை எப்படி வருகிறதாம்? அவர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். உங்கள் குடும்பத்தை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறபடினால் படுத்து கிடக்கிற உங்களுடைய வாழ்வை, விழுந்து கிடக்கிற உங்களுடைய குடும்பத்தை மீண்டும் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறபடினால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. சத்துருக்களை மேற்கொண்டு அழிக்கிறபடினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும். இரண்டாவது,
விழுந்து கிடந்த, படுத்து கிடந்த, இனி எழுந்திருக்கவே முடியாத உங்களையும் உங்களுடைய வாழ்வையும் என்னையும் என்னுடைய வாழ்வையும் நிமிர்ந்து நிற்க பண்ணினாரே, அதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் மட்டும் நம்மளை நிமிர செய்யலன்னா எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு மதியனமான ஒரு வாழ்க்கை. யாராவது மதித்திருப்பாங்களா? யாராவது ஒழுங்கா பேசி இருப்பாங்களா? உங்க போனை முதல்ல அட்டன் பண்ணி இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. இவ்வளவு அற்புதமாய் தேவன் நம்மளை ஆச்சரியமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அவரை நம்ம மகிமைப்படுத்துவதில் கொஞ்சம் கூட சோர்ந்து போக கூடாது. கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அந்த அசதிக்கு, நிர்விசாரத்திற்கு. காலையில ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா சிலருடைய சத்தமே கேட்கப்படாது. மதிய ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா சிலருடைய சத்தமே கேட்கப்படாது. சிலருடைய குடும்ப சூழ்நிலை, சிலருடைய சரீர பலவீனம். ஆனால் சில என்னதான் சொல்லட்டும், இருக்கட்டும், சோத்திரம் நான் என்ன பண்ணாமையா இருக்கிறேன்? திருப்பி நம்மள்டே ஒரு கேள்வி வரும், சோத்திரம் நான் என்ன பண்ணாமையா இருக்கிறேன்? நல்லா சோத்திரம் பண்ணணும், நல்லா கத்தரை மகிமைப்படுத்தணும். என்னை கேட்பாங்க, ஏன் இப்படி கத்தி கத்தி பேசுற? மெதுவா பேசுனா கேட்காதா? மெதுவா ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு கேட்காரா? மெதுவா சோத்திரம் பண்ண ஆண்டவர் கேட்காதா? கேட்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? உன் ஜீவனுக்கு ஈடாக என் ஜனங்களை தருவேன். நம்ம ஜீவனை வைத்தால்தான் ஜனங்களை ஆண்டவர் தருவார். ஜீவனை காக்க நினைக்கிறவன் அதை இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு பதிலாக தான் ஆண்டவர் ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம ஜீவனை ஜெபத்துல வார்க்கணும். சோத்திரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜீவனை ஜீவபலியாய் கர்த்தருடைய சமூகத்துல வார்க்கணும். கர்த்தரை நல்லா துதிக்கணும். நீங்க துதித்து பாருங்க, சோத்திரம் பண்ணி பாருங்க. டெய்லி காலையில நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்க முடியுதோ இல்லையோ, அதுக்காக ஜெபிக்க வேண்டான்னே நான் சொல்லல. நல்லா சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த உபகாரங்களை, ஆண்டவர் செய்த கிரியைகளை எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் அடைகிறது மட்டுமல்லாமல் அந்த மகிமையின் அபிஷேகத்தினால் தேவன் உங்களையும் என்னையும் நிரப்புவார். அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்புவார். அவன் சுகமடைந்ததை கண்டு அவனால சும்மா இருக்க முடியல. அவன் திரும்பி வந்து உரத்த சத்தமா கர்த்தரை துதித்தானான். பயங்கர போல்டா கர்த்தரை சோத்திரம் பண்றான். நம்ம எப்படி சோத்திரம் பண்ணுகிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். நீங்கள் நல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை எப்படி வருகிறது? சத்தியத்தின் நிமித்தம். சத்தியம் என்றால் கர்த்தர் தன்னுடைய நாமத்திற்கு எப்படி மகிமை வரப்பண்ணுகிறாராம்? கர்த்தர் சத்துருக்களை அழிப்பதினால் தம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுகிறார். சத்தியம் என்றால் இயேசு என்கிற மறு அர்த்தம் உண்டு. இயேசு உங்களையும் என்னையும் நிமிர்ந்து நிற்க செய்கிறபடினால், நிமிர்ந்து நடக்க செய்கிறபடினால், நிமிர்ந்தவர்களாய் நிமிர்ந்து நம்மளுடைய வாழ்வை வாழ வைக்கிறபடினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. மூன்றாவது, அவருடைய நாமத்திற்கு எப்படி மகிமை வரும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். நம்ம கனி கொடுக்கிறதுனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி கனி கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி. நாம் கனி கொடுக்கிறோமா, இல்லாவிட்டால் காயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கனி என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் பசியோடு இருப்பானானால் அந்த ஒரு கனியை, ஒரு மாங்கனியை, ஒரு பலாக்கனியை அவன் புசிப்பானானால், அவன் சாப்பிடுவானானால் அவனுடைய பசி அடங்கி விடுகிறது. கனி என்பதனுடைய அர்த்தம் மற்றவனுடைய பசியை போக்குகிறது. அப்படியானால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டுமானால் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம்? நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறிட்டோமா? உங்களோடு இருக்கிறவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டோமா? கனி கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கனி கொடுப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே,
இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அநேகர் தங்களுடைய மனமோன போக்கிலே போய்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத சில காரியத்தில் இடைப்பட்டு இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையில இருந்து அவர்கள் தடுமாறி போயிருக்கிறார்கள். இந்த கனி கொடுக்கிற காரியத்தை பற்றி நீங்கள் பல இடங்களிலே கேட்டு அறிந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கனி கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மளையும் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டுமானால் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்ற வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்ப நீங்களும் நானும் கனி கொடுத்த உலகத்தார் என்ன சொல்லுவாங்க பாருங்க, அவங்க இயேசுசாமியை கும்பிடுறாங்க, அவங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பொறுமையா பேசுறாங்க, எவ்வளவு நல்லா வாழ்றாங்க. இதெல்லாம் ஒரு கனி. அன்பு ஒரு கனி, சாந்தம் ஒரு கனி, பொறுமை ஒரு கனி. இன்னைக்கு நம்ம ஆட்கள் தான் இன்னைக்கு ரோட்ல நின்று செய்யறான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரோட்ல நின்று சண்டை, ஷாப்பிங் மால்ல அங்க போனா சண்டை, சபைக்குள்ள சண்டை, சபைக்குள்ள எங்க ஊழியக்காரன்ட்டே சண்டை. அப்புறம் உலகத்தார் எப்படி நம்மளை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு உங்களால என்னால எப்படி மகிமை வரும்? நான் ஒரு இடத்திற்கு என்னை ஒரு ஊழியக்காரர் டிரான்ஸ்பர் பண்ணார். ஆனா அந்த இடத்துக்கு மாற்றமாய் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சகோதர சகோதரி 2 பேரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை நிமித்தம் அவங்களை அங்கிருந்து எடுத்துட்டு என்னைய கொண்டு போய் போட்டார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஹெட்டுனா உயர்ந்தவர்கள், நல்ல சீனியாரிட்டி, ஊழியத்துல முன்னாடி வந்தவங்க, ரொம்ப பயங்கரமா ஊழியம் செஞ்சவங்க. நானு அப்பதான் ஒரு பாஸ்டுக்கு அசிஸ்டண்டா இருந்துட்டு போறேன். அங்க போனோம்னா கரடிட்ட சிங்கத்திட்ட தப்பி கரடிக்கு மாட்டின மாதிரி பாஸ்டிட்ட தப்பி அங்க இருக்கிற மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட சிக்கிட்டேன். எங்கேயும் நகல முடியாது, எதுவும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்ய முடியும்? ஆனா நாங்க இருக்கிறப்ப கேள்விப்பட்ட சாட்சி என்ன தெரியுமா? அந்த ஊழியக்கார சகோதரி என் தாயார் சொன்னது. நான் அதுல கூட்டம் உள்ள குறைக்கவும் இல்லை. நான் அதுல அவங்க சொன்ன காரியத்தை சொல்றேன். இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு இந்து என்றால் மற்ற மார்க்கத்தை சேர்ந்த அருமையான தாயார், அவங்க இவங்க சண்டை என்ன செய்வாங்களாம், தடுத்து வைப்பாங்களாம். இந்த அக்கா கொட்டை தூக்கி வீச, அந்த பிரதரு குச்சியை தூக்கி வீச, இந்த அக்கா பாயை தூக்கி வீச, இவர் போன் பேச, அவர் நீ போன் பேச. இதை கேட்டு போன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க நடுவுல பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள வான்னு வந்துருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் தடுத்திருப்பான். ஆனா இரவெல்லாம் ஜெபம், ஆத்துமாக்களை தாரும். எப்படி தருவாரு? சுபாவமே இல்லையே, கனியே இல்லையே. சரி, கனியில காயாது இருக்கணும், அதுவும் இல்ல, பூ கூட இல்லை. ஆனா மரமா மட்டும் ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். ஒரு விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய ஊழியக்காரர் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை பாருங்க. விசுவாசிகள் தலையில அடித்துக் கொள்ளுகிறார்கள். அங்க போனப்ப தினந்தோறும் சண்டை சர்வீஸ்ல சண்டை. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஊழியக்காரர்களாகிய தேவ பிள்ளைகளா உங்களோடு எச்சரிக்கும்படி பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும், நல்ல சாட்சி சொல்லணும். விசுவாசிகளுக்குள் காணப்பட வேண்டிய 7 நற்குணங்கள் காணப்படுகிறது. அதுல 7 நற்குணத்துல 1 நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நல்ல சாட்சி உடையவர்களா இருக்கணும். நல்ல சாட்சி உள்ளவர்களா இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவர்களாய் மாறிட்டோமா? அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசி அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சபையை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, சபையில இருக்கிற ஊழியர்களை ரொம்ப கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி எப்படி வருவாங்க, எப்படியோ சொல்லி அவங்கள உள்ள கொண்டு வந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாட்டும். ஏன் சொல்லுகிறேன்? நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே இல்லாமல் தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம போடுற சண்டையில பக்கத்து வீட்டுக்காரன் குழம்பிடுறான். இவங்க என்ன மார்க்கம்னே தெரியலையே, எதுக்கு ஜோம் பண்றாங்கன்னே தெரியலையே, எதுக்கு சர்ச்சுக்கு போறான்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் கறி குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ள சண்டை வந்துடுது. பக்கத்து வீட்டுக்காரன் அதை தீர்த்து வச்சுட்டு போறாங்க. அவங்க ஆலோசனை சொல்றாங்க, சண்டை போடாதீங்க, இப்படி சண்டை போட்டா எப்படி, சரி நீ விட்டு கொடுத்து போ. சண்டைகள் வரலாம், குடும்பத்துல சண்டை வரணும். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், சண்டை வரணும். சண்டை வராம இருந்தாலும் அதுல சுவாரஸ்யமே இருக்காது.
அல்லது சண்டையோட முடிஞ்சிடணும். அது கலவரம் ஆயிடக்கூடாது. அது 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 ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விட்டுறக்கூடாது. கனி கொடுக்கணும். ஆண்டவருக்காக நம்மளால முடிந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி கனி கொடுத்தால்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா. அவருடைய நாமத்திற்கு மகிமை எப்பொழுது வருகிறது? மூன்றாவது, நீங்களும் நானும் கனி கொடுப்பதினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கடைசியாய் ஒரு காரியம், கர்த்தருடைய நாமம் எப்பொழுது மகிமைப்படும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 102 அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இதுதான் ஆண்டவர் சொல்கிற இறுதி வார்த்தை. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்பட போகிற நாட்கள் வருகிறது. 2-3 விதமான சீயோன் உண்டு. பலவிதமான சீயோன்கள் உண்டு. ஆனால் மிக முக்கியமான 3 விதமான சீயோன். ஒன்று, பரலோகத்தில் எருசலேமுக்கு இசைவனைப்பாய், சீயோனுக்கு இசைவனைப்பாய் கட்டப்படுகிற எருசலேம், இல்லாவிட்டால் எருசலேமுக்கு இசைவனைப்பாய் கட்டப்படுகிற சீயோன். 2வது, பூலோகத்தில் தாவீதின் கோட்டையாகிய சீயோன், தாவீதின் நகரமாகிய எருசலேம், தாவீதின் கோட்டையாகிய சீயோன். 3வது, இந்த சீயோன் என்பது தேவ ஜனமாகிய உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. சீயோனை கட்டி என்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கட்டுவிப்பார். இடிந்து நொறுங்கி போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார். உடைத்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் நொறுங்கி போயிருக்கிற உங்கள் குடும்பத்தை தேவன் எடுத்து கட்டுவார். கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். அதாவது உங்களை கட்டுவிப்பதின் நிமித்தம், என்னை கட்டுவிப்பதின் நிமித்தம், என்னை அழகாக ஒரு சீயோனாக மாற்றுவதின் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா. இடிந்து கிடக்கிற, உடைந்து கிடக்கிற, பாழாய் போய் கிடக்கிற, ஒதுக்கப்பட்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் தேவன் கட்டுவதினால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனக்கு பிடித்த வார்த்தை, சீயோனை கட்டி தேவன் மகிமையில் வெளிப்படுவார். நாம் எல்லாரும் சீயோன்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீயோன் மார்க்கத்தாராய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். சீயோனில் பிறக்கிற ஒரு பிறப்பு உண்டு. சீயோனுக்கென்று தனி அபிஷேகம் உண்டு. சீயோனில் புதுப்பாட்டை பாடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனில் இருக்கிறவர்கள் அவருக்கு பின் செல்கிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கேயும் அவருக்கு பின் செல்கிறவர்கள் இவர்களே என்று அவர்களை குறித்து வேதமும் சாட்சி கொடுக்கிறது. இவர்கள் உலகத்தினால் கரைபடாதவர்கள், மாம்சத்தினால் கரைபடாதவர்கள். இவர்கள் மனுஷனில் இருந்தும் மற்றவர்களில் இருந்தும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தனி கூட்டத்தார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சீயோனின் கூட்டத்தாரை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த சீயோனுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் ஒரு விழுகை வந்தது. சீயோனின் ஜனங்களும் விழுந்து போனார்கள். அவர்கள் பாபிலோனின் அருகே குமாரத்தி, சீயோன் குமாரத்திகள் பாபிலோனின் ஆறுகளின் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதார்களாம். அவர்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறை கொண்டு போகப்பட்டு இருக்கலாம், இடித்து போடப்பட்டு இருக்கலாம். சீயோனாய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை, சீயோனாய் ஜொலித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை, சீயோனாய் வலம் வந்த உங்களுடைய வாழ்க்கை, சீயோனின் மகிழ்ச்சியினால் நிறைந்திருந்த உங்களுடைய வாழ்க்கை, அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த உங்களுடைய வாழ்க்கை, தேவன் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிற சீயோனாய் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை உடைத்து போடப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம். நீங்களே உங்கள் கையினால் நொறுக்கி போட்டு இருக்கலாம், உடைத்து போட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை கட்டுவேன், அதை கட்டுவேன். அதை கட்டுவது நிமித்தம் எனக்கு ஒரு மகிமை உண்டாகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் கட்டுகிறபடியினால், உங்கள் குடும்பத்தை கட்டுகிறபடியினால், உங்கள் பிள்ளையின் வாழ்வை கட்டுகிறபடியினால், உங்கள் எதிர்காலத்தை கட்டுகிறபடியினால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை கட்டுகிறபடியினால், உங்கள் ஊழியத்தை கட்டுகிறபடியினால், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுகிறபடியினால் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. உடைந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார். இடித்து நொறுக்கப்பட்ட உங்களுடைய ஊழியத்தை தேவன் மீண்டும் கட்டுவிப்பார். நானே இடித்தேன், நானே கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இடிக்க ஒரு காலம் உண்டு, திரும்ப கட்ட ஒரு காலம் உண்டு. பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிடுங்கினதை நாட்ட ஒரு காலம் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உங்கள் வாழ்வை கட்டுகிறபடியினால் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை எப்படி வருகிறது?
சத்துருக்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா போராட்டங்களை அழிப்பதினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்திற்கு எப்படி மகிமை வருகிறது? உங்களோடு கிரியை செய்கிற, உங்களோடு இருக்கிற, எல்லா நிமிர்ந்து நிற்க விடாமல் தடை செய்கிற எல்லா காரியத்தையும் அழித்து கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறபடியினால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வரும். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்திற்கு எப்படி மகிமை வருகிறது? நீங்களும் நானும் கனி கொடுப்பதினால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. நான்காவது, கர்த்தருடைய நாமத்திற்கு எப்படி மகிமை வருகிறதாம்? சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும், என் வாழ்வையும் உங்கள் வாழ்வையும் தேவன் கட்டுகிறபடியினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை அவரே கொண்டு வருகிறார். உபாகமம் 28:58 சொல்லுகிறது, கர்த்தர் என்னும் மகிமையுள்ள பராக்கிரமசாலி. கர்த்தர் என்றாலே மகிமைதான். கண்களை மூடுவோம், கண்களை மூடும். கர்த்தாவே, எங் நிமித்தம் நீர் மகிமை அடைவதை பார்க்கலும் உங்கள் நிமித்தம், உம்முடைய நாமத்து நிமித்தமே உமக்கு மகிமை வருகிறது. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க சித்தம் கொள்கிறீர்கள்? ஆண்டவரை துதிப்பது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. உரத்த சத்தமாய் தேவனை துதித்து மகிழ வேண்டும். சீயோனை கட்டி தேவன் மகிமையில் வெளிப்பட போகிறார். இறுதி நாட்கள் வந்துவிட்டது, கடைசி நாட்கள் வந்துவிட்டது. அந்த அற்புதமான, அழகான, அருமையான ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. அவர் நம்மளை சந்திக்கிற நாட்கள் வந்துவிட்டது. இன்றோ நாளையோ மறுநாளோ என்றாய் இருந்தாலும் தேவனுடைய திருமுகத்தை நான் தரிசிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாக்கியம், அதுதான் நம்மளுடைய ஸ்லாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. சீயோனாகிய உங்களையும் என்னையும் தேவன் கட்டுகிறார். அது நிமித்தம் அவருடைய நாமத்திற்கு மகிமை வரப்போகிறதா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? என்னுடைய வாழ்க்கை பலரால் இடிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய வாழ்க்கையை நானே கடந்த நாட்களில் இடித்து போட்டு விட்டேன். பரிசுத்தத்தை, உண்மையை, கர்த்தருக்கென்று செய்கிற காரியத்தை இந்நாள் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எனக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையும் நான் இடித்து போட்டு விட்டேன். ஆனால் கர்த்தர் அதை மீண்டும் கட்டுவாரா? என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவாரா? என் ஊழியத்தை கட்டுவாரா என்ற கேள்வியோடு தேவ சமூகத்திலே வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீயோனை கட்டுவேன், சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவேன். நீங்கள் சீயோனை சுற்றிலும் அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களை பிடுங்க மாட்டேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இரவு நேரத்தை ஜீவனோடு நீர் எங்களுக்கு காண செய்தபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய திரு வார்த்தையை அப்பா நீர் எங்களுக்கு தந்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணுவீராக. எப்படி உம்முடைய நாமத்திற்கு நீரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை வரப்பண்ணுகிறீர். எங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை மேற்கொள்ள போகிறீர். அதனால் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்போகிறது. ஆண்டவரே, எங்களோடு போராடுகிற, எங்களை நிமிர்ந்து நிற்க விடாமல் தடை செய்கிற எல்லா வல்லமைகளுக்கு முன்பதாக தலை குனிந்த இடத்தில் எங்கள் தலையை நிமிர்த்த போகிறீர். அதனால் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதற்காக துதிக்கிறேன். கனி கொடாமல் பட்டு போன எங்களுடைய வாழ்வையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றினீர். அதனால் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வருகிறது. அதற்காக துதிக்கிறேன். சீயோனாக கட்டி உடைக்கப்பட்ட எங்களுடைய வாழ்வை, நொறுக்கப்பட்ட வாழ்வை, சுக்குநூறாய் தூள் தூளாய் போய் கிடந்த எங்களுடைய வாழ்வை, மண்ணில் கிடக்கிற எங்கள் வாழ்வை உம்முடைய அழகான திரு கரத்தில் எடுத்து எங்களை கட்டி எங்கள் நிமித்தம் நீர் வெளிப்பட போகிறேன். அதனால் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதற்காக நாங்களுமே துதிக்கிறோம். எப்படி ஆகிலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வந்தால் போதும் அப்பா. நாங்களும் உரத்த சத்தமாய் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, திகையாதே, நான் உனக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்ற அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த 4 காரியங்களுக்கும் செய்ய நீர் எங்களுக்கு சகாயம் என்கிற உதவியை பாராட்டுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேர பொழுது நம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நல்ல ஒரு நித்திரையை உமது தேவ பிள்ளைகளுக்கு தாரும். அதிகாலையில் எழுந்து நாங்களுமை துதிக்கணும், நாங்களுமை கனப்படுத்தணும். எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணினீரே, அதற்காக நாங்களுமை உரத்த சத்தமாய் துதிக்கணும். எல்லா ஜெபங்களையும் பங்கெடுக்கணும். எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கூட்டி தாரும் ஆண்டவரே. காலையில நீர் எங்களை எழுப்பி விடுங்கப்பா. இரவு நேரத்துல பேசும். ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை திரியேக தேவனுடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.